ஹாய், வெல்கம் டு ஷெரீன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஷெரீன்ஸ் கிச்சனில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் புட்டு தான் செய்ய போகிறேன். புட்டுனா கேரளா ஸ்டைலில் புட்டு பொடியில் புட்டு செய்ய போகிறேன். நம்ம ஊரில் பச்சரிசி மாவில் வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம், அந்த மாவில் இல்லைனா கடையில் வாங்க ரெடியாப்பு மாவில் இதில் புட்டு செய்வோம். ஆனால் கேரளாவிலலாம் பார்த்திங்கன்னா புட்டு பொடின்னு சொல்லிட்டு தனியாகவே இருக்கும். அந்த புட்டு பொடி பார்த்திங்கன்னா நம்ம ரவை மாதிரி அப்படியே ஒரு சின்னதாக குருணையாக இருக்கும். அதை வச்சு தான் புட்டு செஞ்சுட்டு கூடவே ஒரு சூப்பர் காஃபி போட போகிறேன். நான் ஒரு காஃபி மேக்கர் ஒன்று வாங்கியிருக்கேன். அதை வச்சு நம்ம ஒரு காஃபியும் போட்டுட்டு ஒரு சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டோட முடிக்க போகிறோம். முதல்ல புட்டு செய்கிறதுக்கு மாவை பிசைஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா மாவு பிசைஞ்சு வச்சு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணணும். அந்த டைமில் இது என்ன அப்படின்றத பார்த்துடலாம். சிகப்பு அரிசியில் புட்டு செய்ய போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி குருணையாக லைட்டாக குருணையாக இருக்கும். கொஞ்சம் உப்பும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலந்துக்கலாம். ஏன்னா இது குருணையாக இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவே பிடிக்கும். நம்ம நார்மலாக மாவெல்லாம் போட்டு பிசைகிறப்ப பார்த்தீங்கன்னா தண்ணி லைட்டாக தெளித்து தான் நம்ம பிசைவோம். இதில் இந்த மாதிரி தண்ணியை ஊற்றி பிசைஞ்சு வச்சிட்டோம்னா அது பாட்டு கொஞ்சம் நேரம் ஊறும் 10 நிமிஷத்துக்கு. இது உங்களுக்கு எந்த பிராண்டில் வேணாலும் வாங்கிக்கோங்க. இதுதான் வாங்கணும் அப்படின்லாம் இல்லை. உங்களுக்கு கடைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு புட்டு பொடி அப்படின்னு இருக்கும். சிகப்பரிசி புட்டு, வெள்ளை புட்டு எப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அது உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோ. நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் கேரளா பிரியர்கள் நிறைய நம்ம வீட்டில். அதனால இது அடிக்கடி நம்ம வீட்டில் செய்வோம். நல்லா அப்படி கெட்டியாக இருக்குது பார்த்தீங்களா? கொஞ்சம் நேரம் அதை ஊறினோம்னா அந்த தண்ணியெல்லாம் நல்லா இழுத்துரும். அப்போ நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம காஃபி போடுறது எப்படின்னு பார்ப்போம். நான் ஆன்லைனில் இந்த மாதிரி இந்த காஃபி மேக்கர் பார்த்தேன். அதாவது இன்ஸ்டன்ட் காஃபி நம்ம எப்பயுமே குடிப்போம். சரி, ஃபில்டர் காஃபிக்குன்னு ஒரு தனி ஒரு ஆசை இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டை விட அந்த ஃபில்டர் காஃபி குடிக்கிறதுல ரொம்ப இதாக இருக்கும். ஏன்னா அதோட மனம் அந்த மாதிரி இருக்கும் ஃபில்டர் காஃபியில். அதுக்காகவே நம்ம ரொம்ப நேரம் ஆகும் ஃபில்டர் காஃபியெல்லாம் இப்போ ஃபில்டரில் போட்டு வச்சு ரொம்ப நேரம் அந்த இதை வடிகட்டி அந்த டிகாசன் இறங்கி அதை நம்ம குடிக்கிறதுக்கு ரொம்ப லேட்டாக காலையிலனா மதியம் வரைக்கும் அந்த ஒரு சில நேரம்லாம் இறங்கிட்டு இருக்கும். இதுனா டக்குன்னு குடிச்சிடலாம் போல் அப்படின்ற மாதிரி தான் நான் பார்த்தேன். நான் அமேசானில் தான் வாங்கினேன். சரி, எப்படி இருக்குது நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம், இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது கிடையாது, யூஸ் பண்ணது கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ட்ரை பண்ணிவிட்டு நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிவ்யூ சூப்பராக கொடுப்பேன். இல்லைன்னா ஓகே இது ஒரு அந்தளவுக்கு இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம இது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். நான் ஓப்பன் பண்ணி இப்போ தான் பார்க்குறேன். இது என்னடா இப்படி இருக்குது? இங்கே பார்த்தீங்கன்னா பாட்டாக வருதுப்பா. இங்கே பாருங்கள், அந்த நான் ரிவ்யூ பார்க்குறப்போ பார்த்தேன் இப்படி தான் இருந்தது. இந்த மாதிரி உள்ளே ஒரு ஜக் இருக்குது. அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ஃபில்ட்ரு ஒன்று இருக்குது பாருங்கள். நல்லா சின்ன ஓட்டையாக வச்சு ஒரு சின்னதாக ஒரு ஃபில்ட்ரு. இதை வெளியில் எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இது கூட இதுக்கு அடியில் இப்படி ஒரு ஃபில்ட்ரு இருக்குது. அடுத்து என்னன்னு பார்ப்போம். இங்கே ஒன்று இருக்குது. இங்கே பாருங்கள், உள்ளே இந்த மாதிரி இருக்குது. இது எப்படி இதுக்குள்ளே வச்சு இங்கே தண்ணி ஊற்றி இதில் ஃபில்ட்ரு போட்டு எப்படி மேலே ஃபில்ட்ரு காஃபி வரும்? கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. சரி, ஏதோ ஒரு சயின்டிஃபிக்காக யோசித்து பண்ணியிருக்காங்க. நமக்கு எதுக்கு அதையெல்லாம். இங்கே ஒரு ஃபில்ட்ரு கொடுத்துருக்காங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் மாதிரி ஒன்று கொடுத்து அந்த இது வெளியில் வராமல் கொஞ்சம் அந்த ரப்பர் மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. அது எப்படி எடுக்கிறதுன்னு தெரியலை. சரி பார்ப்போம். இப்போ கழுவிட்டு இதில் நம்ம எப்படி காஃபி போடலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பாட்டமில் தண்ணி ஊற்றி விட்ருவோம். இந்த வால்வு இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு கீழே இருக்கிற மாதிரி தண்ணி ஊற்றிக்கணும். ஏன்னா நான் இந்த பாக்ஸில் இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்கோ அதன்படி சரி இதுக்கு கீழே தண்ணி ஊற்றிருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ மேலே இந்த ஃபில்டரை வச்சுட்டு இதில் நான் காஃபி போட்டுக்கிறேன். உங்களுக்கு தெரியும் வர காஃபி தூள், இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் காஃபி தூள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் குருணையாக இருக்கும் பாருங்கள், அந்த காஃபி தூள்ப்பா போட்டாச்சு. அதுக்கு மேலே இங்கே பாருங்கள், இங்கேயும் ஒரு ஃபில்ட்ரு இருக்குது பாருங்கள். இந்த ஏமா அது கலட்ட முடியாதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள். இதை இப்படி போட்டு அதுக்கு மேலே நம்ம குக்கர்லாம் கேஸ்கட் கொடுக்குறாங்களா, அந்த மாதிரி ஸ்டீம் வெளியில் போகாமல் இருக்கிறதுக்காக இதை கொடுத்துருக்காங்க போல். சரி விடுங்க, நம்ம கழுவெல்லாம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ மூடிடலாம். அவ்வளோதான். இப்போ இதை தூக்கி அப்படியே அடுப்பில் வைக்கிறோம். அவ்வளோதான். அடுப்பில் வச்சு இது பெரிய பர்னரில் நம்ம வைக்க முடியாது. ஏன்னா சின்ன பாத்திரம் இல்லையா, அதுக்கு மேலே சின்னதை நம்ம இந்த சின்ன தட்டில் அந்த இது மாதிரி போடுவோம் பாருங்கள், அந்த மாதிரி போட்டு இதை தூக்கி இப்படி மேலே வச்சு விட்ருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா தண்ணி கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் எடுத்து பார்த்துக்கலாம். நான் சின்னதாக தீ வச்சுருக்கேன் ஒரு 5 நிமிஷத்துக்கு. ஏன்னா நம்ம புட்டு செய்யணும். அதுக்கப்புறமா இதை எடுத்து நம்ம காஃபி பண்ண போகிறோம். அதனால் சின்ன தீயில் நான் வச்சுருக்கேன். இப்போ அடுத்த வேலையை நம்ம பார்க்கலாம்.
இப்போ வந்து புட்டு மாவு வந்து ரெடி ஆயிருச்சு. நம்ம வந்து ஒரு ஸ்டீமரில் தண்ணி ஊற்றி வச்சிடலாம். இது வேக வச்சுட்டு அப்புறம் தான் நம்மளோட வேலையை. நம்ம வந்து ஸ்டீமரில் வந்து நான் வந்து ஒரு துணி போட்டிருக்கேன். ஏன்னா அது ஓட்டை வந்து பெருசு பெருசாக இருக்குது. அதனால் வந்து கொஞ்சம் துணியை போட்டு இப்போ மாவு பாருங்கள், நான் எவ்வளோ பிசைஞ்சு வச்சேன், இப்போ எவ்வளோ வந்திருக்கு பார்த்தீங்களா? ஏன்னா அரிசியாக இருக்கும், அதனால சாப்பிடும்போது சாப்பிட்டாயிடுச்சான்னு சொல்லி தெரிஞ்சுட்டு இப்போ வேக போட்டுடலாம். எப்படி உதிரியாக இருக்கும். இதெல்லாம் நம்ம மாவில் இவ்வளோ தண்ணியெல்லாம் ஊற்றி இருந்தோம்னா என்ன ஆயிருக்கும் தெரியுமா? கொலா புட்டில் வேக வைக்காம என்னத்துக்கு அக்கா இப்படி வேக வைக்கிறாங்க அப்படின்னு பார்ப்பீங்க. நம்ம புட்டோட உங்களுக்கு வேறு டிப்ஸ் ஒன்று. புட்டு மாவில் புட்டு மட்டும்தான் செய்யணுமா? நம்ம வேறு ஏதாவது செய்வோம். அதுக்குள்ளேயும் நான் போய் வெங்காயம் எல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அது வேகட்டும். பால் ஒரு பக்கம் காய வச்சுருக்கோம். பால் வந்து தண்ணி ஊற்றாமல் காய வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. நம்ம இப்போ எடுத்து பார்ப்போம். சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள் புட்டு. அவ்வளோதான். இப்போ அடுப்பை மாற்றி வச்சிடலாம். இப்படியே இருக்கட்டும். தூக்கி மாற்றி வச்சுட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். காலையில் நேரத்தில் ஏதாவது ஒன்று செய்யணுமே அப்படின்றது எல்லார் வீட்லேயுமே இது ஒரு காலையில் என்னடா செய்வோம் அப்படின்னு யோசிப்போம். புட்டு செஞ்சால் எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனால் சிலருக்கு வந்து நம்ம வீட்டுங்களில் கண்டிப்பாக வீட்டுக்கு ஒருத்தராச்சும் இருப்பாங்க, ஐயோ எனக்கு ஸ்வீட் புட்டு பிடிக்காதே அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இன்றைக்கி இது நம்ம செய்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. அவங்களுக்கு இந்த புட்டோடைய வேலையை முடிச்சு விட்ருவோம். இதை தாளித்து விட்டுறலாம். நான் வந்து காரப்புட்டு தான் செய்ய போகிறேன். நம்ம ராகிலையில் காரப்புட்டு செய்வோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மெத்தடு தான் இதுவும். புட்டு மாதிரி வேக வச்சுட்டு இப்போ நம்ம வந்து தாளிச்சா அப்படி சாப்பிட்டோம்னா காரப்புட்டு ரெடி. வேணுங்கிறவங்க தனியாக எடுத்து வச்சுருங்க, சக்கரை போட்டு சாப்பிடட்டும். பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு அப்படியே எடுத்து கொடுங்க, காரமாக சாப்பிட்டுக்கட்டும். அவ்வளோதான், கான்செப்ட் முடிஞ்சு போச்சு. எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகுலந்து கடலைப்பருப்பு கூடவே பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. நல்லா அந்த மாதிரி வெங்காயத்தோட பச்சை வாடை போனதுமே நம்ம வந்து வேக வச்ச புட்டை சேர்த்துடலாம். உப்பெல்லாம் நம்ம முன்னாடியே சேர்த்துட்டோம் பார்த்திங்களா, அதனால இப்போ சேர்க்க தேவையில்லை. கூடவே மல்லித்தலையும் தூவி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ கலந்து விட்டுக்கலாம். உதிரியாக நம்ம அரிசி உப்புமா சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். இது கூட ஏதாவது சைடிஷ் வந்து நீங்கள் தொட்டுக்கிறதுக்கு ஒரு சட்னியோ கார சட்னியோ இல்லை ஊறுகாயோ ஏதாவது நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான், புட்டு வந்து அருமையாக ரெடி ஆயிடுச்சு. நான் அடுப்பை வந்து புட்டு போட்டு கிளறப்பையே நான் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா போட்டு கிளறிக்கலாம். உப்பு வந்து சரி பார்த்துட்டு மறுபடியும் போட்டு கூட இங்கே கிளறிக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. காலையில் ஒரு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட். நான் வந்து எல்லா மாவையுமே பார்த்திங்கன்னா காரமாகவே செஞ்சுட்டு உப்புமா மாதிரி இருக்கும். அதாவது நம்ம அரிசி உப்புமா சாப்பிடுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அது கூட நம்ம சைடிஷ் எது வேணாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஊறுகாய் வச்சுருப்போம் இல்லையா, ஊறுகாய், பூண்டு ஊறுகாய், இந்த மாதிரிலாம் ஊறுகாயெல்லாம் வச்சு சாப்பிட்டேன். தக்காளி ஊறுகாய், பூண்டு ஊறுகாய், இல்லைன்னா ஏதாவது சட்னி, கார சட்னி, இந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏதாவது குழம்பு இருந்தால் கூட சரி, நீங்கள் ஊற்றி இதில் பிணைஞ்சு சாப்பிட்டிங்கனாலே சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டிலலாம் புட்டுக்கு வந்து மாமா என்ன வேணாலும் ஊற்றி சாப்பிடுவாங்க. அவருக்கு அவ்வளோ அந்தளவுக்கு பிடிக்கும். அதனால் அவங்க ஊற்றி சாப்பிட்றதுல நம்ம வீட்டில் வந்து எந்த ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு வந்து ஏதாவது இதுக்கு சைடிஷாக சுருக்குன்னு வேணும்னா நல்ல காரசாரமாக ஏதாவது ஒரு சட்னி வச்சுக்கோங்க. பால் எல்லாம் ரெடி ஆகிருக்கு, காஃபியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் எடுத்து இப்போ ஊற்றுவோம். டம்ளரில் ஊற்றுவோம். சர்க்கரை போட்டுருவோம். டம்ளரில் ஒரு ஸ்பூன் சர்க்கரை. பாருங்கள், காஃபி இதுக்குள்ளே மேலே நம்ம ஊற்றின தண்ணி எல்லாம் இங்கே வந்துருச்சு பாருங்கள். இப்போ ஊற்றுவோம். நான் வந்து என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா, தண்ணி வந்து அதிகமாக ஊற்றிட்டேன். அதனால வந்து டிகாசன் வந்து நமக்கு எவ்வளோ நிறைய ஊற்றியும் கூட இவ்வளோ தான் தெரியுது பாருங்கள். ஆனாலும் காஃபி வந்து பாலில் வந்து நம்ம தண்ணி ஊற்றாமல் தான் வச்சுருந்தோம் இல்லையா, அதனால நல்லா திக்காக தான் இருக்குது. அப்படியே உங்களுக்கு வந்து தண்ணி வந்து இதுக்கும் கீழே கம்மியாக சும்மா ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி வைங்க. நல்லா திக்காக ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த ஃபில்ட்ரு காஃபி. ஆமாம், அவ்வளோதான், சூப்பரான ஒரு ஃபில்ட்ரு காஃபி ரெடி. அப்படியே மணக்குது, அப்படியே வீடே மணக்குது. அந்தளவுக்கு சூப்பராக மணமணமாக கமன்னு மணக்குது. அவ்வளோதான், பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. நான் வந்து இதுக்கு தக்காளி ஊறுகாய் வச்சுருக்கேன். அருமையான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு முடிச்சாச்சு. இந்த காஃபி மேக்கர் வந்து சூப்பராக ஒர்க் ஆகுது. காஃபியும் பார்த்திங்கன்னா அந்த கொதிக்கிறப்பே வீடே மணமாக இருந்துச்சு. உண்மையாகவே இது நல்ல ஒர்த்து தான். 749 ரூபாய்க்கு நான் வாங்கினேன். உங்களுக்கு வேணும்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், நீங்களும் பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. ஃபில்ட்ரு காஃபி குடிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு ஒர்த்தாக தான் இருக்குது, வாங்கலாம், தாராளமாக வாங்கலாம். அவ்வளோதான். உங்களுக்கு அதுக்கப்புறமா இந்த மாதிரி
புட்டு செய்வோம் இல்லையா, நம்ம புட்டு எப்பயுமே ஸ்வீட்டாக செய்யாமல் புட்டு செஞ்சு அதை வந்து நம்ம நல்லா காரத்துக்கு தாளித்தோம்னா கார புட்டு, கார உப்புமா இந்த மாதிரி ஏதோ ஒன்று செஞ்சு சாப்பிட்டா இதை விட நல்லாயிருக்கும். அதுக்கு நீங்கள் சைடிஷ் வந்து நம்ம விருப்பத்தை பொறுத்து எது வேணாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதான். இதோட இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வீடியோ முடிஞ்சுது.